ஹாய் ஹாய் guys, guys, இது இது அப்சர் அப்சர் ரேட்டிங் ரேட்டிங் சேனல். சேனல். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் பார்க்க போறோம். அது என்ன நீங்க கெஸ் பண்ணுங்க. அவங்கள போர் அடிக்க விரும்பல, நீயே சொல்லிடா. நம்ம ஒரு மூவி பார்க்குறோம்னா மிக அத்தியாவசியமான விஷயம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, ம் டைரக்டர், ஆக்டர், ம் ஸ்டோரி, ம் ஸ்க்ரீன் பிளே இவ்வளோதான் நினைக்கிறேன். கரெக்ட், எல்லாமே கரெக்ட் தான். ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்ப முக்கியமானது முக்கியமானதுன்னா ஆ ம் கேமராமேன் அவரு தான் முக்கியமானவர். சூப்பர். இன்னைக்கு டிஃப்ரென்ஸ் கேமரா ஆங்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டேய் நண்பா, சொல்கிறோம். இந்த கேமரா ஆங்கிள்லாம் எதுக்குடா வைக்கிறாங்க, என்ன பர்பஸ்க்காக வைக்கிறாங்க ம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது என்ன இதுக்காக பண்ணுறாங்க? சரி, வீடியோ போடு பார்க்கலாம். ம் இந்தா பாரு. ஆங்கிள், இந்த ஆங்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்படி இல்லைனாலும் ஒருத்தவங்க வந்து மேலேயும் இல்லை, ஒருத்தவங்க கீழேயும் இல்லை, இந்த ரெண்டு பேரும் சமமானவங்க. அதற்காக இந்த ஐ லெவல் ஷாட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒருத்தவங்க சுற்றி அவங்க ரெண்டு பேருமே இப்போ அரசியல்வாதி ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஒரு கேரக்டர் அரசியல்வாதி கேரக்டர் ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அதே நார்மல் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிற அந்த ஷாட்டு, அந்த ஷாட்லாம் வந்து ஐ லெவல் ஷாட்டு. ஏன்னா ரெண்டு பேருமே மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, அந்த பர்பஸ்க்காக காட்டுறதுக்காக அந்த ஐ லெவல் ஷாட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓ இப்போ இந்த ஒரு இது மட்டும் இல்லை, இப்போ எல்லா கேமராங்களுக்குமே பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஆமாம், கன்ஃபார்மாக இருக்கு. அப்போ அதை பற்றி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நானும் தெரிஞ்சுப்பேன், ஆடியன்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ்லாம் நான் நிறைய சொல்கிறேன். இது இந்த ஆங்கிள் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? சரி சரி, போடு வீடியோ. பாரு. லோ ஆங்கிள். இந்த லோ ஆங்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு கேரக்டர் நம்ம ஒரு கேரக்டருக்குள்ள, இப்போ எப்படி சொல்லிட்டேன்னா, நீ வந்து ஒரு இப்போ நீ சின்ன பையன் வச்சுக்கோ, உன்னோட ஒரு பெரிய ஹைட்டாக இருக்கவங்க பெரிய பையனை பார்த்தா, இப்போ உனக்கு ஒரு 5வது படிக்கணும்னு வச்சுக்கோ, இப்போ 10வது படிக்கிற பையனை பார்த்தா நீ என்ன நினைப்ப? இப்போ நம்மளால அவர் அடிக்க முடியாது, அவர் நம்மளை அடிச்சு போடுவாரு. ஏன்னா அவரு அந்த ஹையா இருக்காரு, இந்த இடத்துல ஹையா இருக்கிறதுனால நம்ம பார்க்கும்போது அவரை டாமினேட் பண்ண முடியாது. அதனால அது நம்ம எப்படி யோசிப்போம், அவரை நம்மளால அடிக்க முடியாது. அது அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இந்த லோ ஆங்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மெட்ராஸ் படம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அந்த கேமரா ஆங்கிள் அப்படியே பேக்கில் கொண்டு வரும்போது அவன் கார்த்தி சாரோட நிழல் பின்னாடி அப்படியே போய்கிட்டே இருக்கும், அந்த செவுத்துல அடிக்கும். அப்புறம் மங்காத்தால கூட அந்த மாதிரி தான் லோ ஆங்கிள் ஷாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா லோ ஆங்கிள் ஷாட் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டர்னால ஆளவந்தான் படம் கூட பார்க்கலாம். அந்த ஒரு இன்னொரு கேரக்டர் இருப்பாரு, அந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிப்பாங்க, இன்னொரு கேரக்டர் வந்து பவர் இல்லாமல் காமிப்பாங்க. அது எதுக்குன்னு நான் இன்னொரு ரீசனும் சொல்கிறேன். இந்த ஆங்கிள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சொல்லு, கொஞ்சம் பாரு. இப்போ லோ ஆங்கிள் பார்த்தோம்ல, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ஹை ஆங்கிள். நான் சொன்னேன்ல, அந்த சின்ன பையன் வந்து பெரிய பையனை பார்த்தா என்ன நினைப்பான், அந்த அண்ணன் நம்மளை அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைப்பான்ட்டு. ஏன்னா அவன் கீழே இருந்து பார்த்தான். இப்போ அப்படியே ரிவேஸாக நான் சொல்கிறேன். மேல இருந்து அந்த பையனை பார்க்கறான், அந்த பெரிய பையன் வந்து அந்த சின்ன பையனை பார்க்கும்போது என்ன நினைப்பான் தெரியுமா, இந்த பையன் வந்து ரொம்ப லோன்லியா இருக்கான், பலவீனமற்றவனா இருக்கான், இவனால நம்மளை அடிக்க முடியாது அப்படின்ற அந்த ரியாக்ஷன், ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ரியாக்ஷன் காமிக்கிறதுக்காக ஹை ஆங்கிள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹை ஆங்கிள் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஒவ்வொரு எப்படின்னா, ரொம்ப அவன் லோன்லியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை ஒருத்தன் யாரோ கைவிட்டப்பட்டவங்களா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக இந்த ஹை ஆங்கிள் அதிகமாக யூஸ் பண்றோம். உனக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற இருக்கு. சரி கேளு. ஆடியன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டவுட், சினிமாட்டிக் ரிலேட்டடா டவுட் இருந்தாலும், ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன், சினிமாட்டிக் ரிலேட்டட் டவுட் இருந்தாலும், அப்புறம் எடிட்ல டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன், அதுக்கு வீடியோ போடுவேன். கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன், தொடர்ந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். மறக்காம எதா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்க இப்படி பேசாதீங்க அப்படின்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரி பேச மாட்டேன். சரி, நீ எப்பவுமே இந்த மேலே இருக்கிறத பற்றியெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஃபுட் லெவலில் எடுக்கிறாங்கல்ல, இங்கே பாரு, இந்த ஃபுட் லெவல் எடுக்கிறாங்க, இந்த ஃபுட் லெவல் எடுக்கிறதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. இதுக்கு என்ன இது வந்து நம்ம இத்தனை நாளாக இடுப்புக்கு மேலே நடக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
பார்வையே சரியில்லை கைஸ். இவ்வளோ நேரம் நம்ம இடுப்புக்கு மேலே நடக்கிற விஷயங்கள் அதிகமாக பார்க்குறோம். அதாவது காலுக்கு கீழே என்னென்ன நடக்குது, அதாவது எப்படி சொல்கிறேன், மிஸ்கின் படம் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ கிரவுண்ட் லெவல் ஷாட் தான் அவர் அதிகமாக கொஞ்சம் அவர் படத்தில் முக்கால்வாசி கிரவுண்ட் லெவல் ஷாட் இல்லாமல் இருக்காது. கிரவுண்ட் லெவல் ஷாட் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த கிரவுண்ட் லெவல் ஷாட்னா காலுக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். அது ஒரு மாதிரியா அது ஒரு தனி, அது எப்படி சொல்கிறேன், அது ஒரு தனி ஆர்ட். அது ஒரு மாதிரி பேசுவோம். அந்த காலே ஒரு மாதிரி அந்த விஷுவலாக நம்ம பேசுவோம். நம்ம பாடி பேசுகிறதா அந்த கால் ரொம்ப பேச ஆரம்பிக்கும். பேச மீன்ஸ் அது பேசாத, நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ரியாக்ஷன் காமிக்கும். இப்போ நம்ம எதுக்கு ஓடுறோம், எதுக்கு பதட்டமாக நிற்கிறோம், நம்ம ஏன் நிற்கிறோம் அந்த இடத்துல, அந்த விஷயம்லாம் காட்டுறதுக்காக அந்த கிரவுண்ட் ஷாட். அது டவுட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பார்ட் போடணுமா வேணாமான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே நாங்கள் பார்ட் 2 கண்டிப்பாக போடுவோம். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது நம்ம தொடர்ந்து இதுமாரி ரொம்ப சேர்ந்து க்ரோ ஆகும். ஓகேங்களா கைஸ்? இன்னொன்று, நான் செகண்ட் வீடியோ அந்த வெப்சைட் போட்டிருந்தேன். அதில் ஒரு பையன் வந்து சொன்னால், நான் நீங்கள் போட்ட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போதும் கைஸ், நம்ம ஒருத்தவங்க சொன்னால் போதும். நான் இந்த சேனல் ஆரம்பித்தது நான் ஒரு சப்ஸ்கிரைபாக தான் ஆரம்பித்தேன். பட் இப்போ 150 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. இந்த 150 பேர் 200 ஆகணும், 200, 300 ஆகணும், 300, 400, 500, 1 lakh சப்ஸ்கிரைபர் வரையும் நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக தொடர்ந்து என் கூட இணைஞ்சிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸு நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சினிமாட்டிக் ரிலேட்டடாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதவங்களும் தெரிய வைங்க. ஒவ்வொரு ஷார்ட்டு இதுக்காக யூஸ் பண்ணுறாங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எப்படி பார்க்க போனால் லைட்டிங் பற்றி பார்ப்போம். அடுத்த லைட்டிங் பார்க்குறோம், அடுத்த ஃப்ரேமிங் பார்ப்போம். நம்ம சினிமாட்டிக் ரிலேட்டடாக இந்த வீடியோ இந்த சேனல் பொறுத்தளவுக்கு சினிமாட்டிக் ரிலேட்டடாக அதிகமாக நம்ம பேச தான் போகிறோம். எடிட்டிங் பற்றியும் பேச தான் போகிறோம். இதில் இதை பற்றி தான் பேசுவோம், அதை பற்றி தான் பேசுவோன்ட்டுல. இந்த எடிட் சேனல் எதுக்குன்னா எல்லாமே தான். என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னோட இன்ஸ்டா பயோவில் கூட நான் என்ன வச்சுருந்தேன், சினிமா இஸ் ஆர்ட்னு தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு சினிமானா அவ்வளோ பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும், எது பிடிக்கும்னு எனக்கு இன்னும் வரையுமே ரீசன் தெரில. ஆனால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி என்னோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு உங்களுக்கு வீடு தேடி வரும். இதோட இந்த ஆங்கிள் செகண்ட் பார்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணாதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ கைஸ் பாய். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க கைஸ். அதை ஆளில் போட்டுக்கோங்க கைஸ். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுவோம். பாய் பாய்.